இயேசுவே என்னை ரட்சியும், நீங்கள் தான் எனக்கு. அதுதான் அவர் எதிர்பார்க்குறார். சிலர் அப்படி இமைப்பொழுது கைவிட, ஐயோ அம்மா நான் செத்தனே அவ்வளோதான் ஆண்டவரே கைவிட்டார் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்கிறோமா? ஆண்டவரே என் கூட இருந்து என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோமா? அதெல்லாம் பார்ப்பார். அப்போது கைவிடப்பட்ட மாதிரி தெரியும். நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவே ரட்சியும் அப்படி தான் கூப்பிடணும். பேதுரு கடலில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறார், படகுலேருந்து வெளியே வந்துட்டார்ல. இப்போ இது மாதிரி படகுல பண்ணவர் இயேசு கடல் மேலே நடந்து வருகிறார். பேதுரு நானும் கடல் மேலே நடக்கணும், இயேசுவான்னு கடல் மேலே நடக்கிறார். திடீர்னு அவர் அமிழ்ந்து போகிறார். உடனே பேர் ஐயோ அம்மா செத்து போகிறேன்னு அலறல, ஆண்டவரே ரட்சியும், இயேசுவே ரட்சியும். உடனே இயேசு கை நீட்டி தூக்கினார். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவே ரட்சியும், இயேசுவே காப்பாற்றும், இயேசுவே உதவி செய் அப்படி கூப்பிட்டா அடுத்த வினாடி உங்களை கை அவர் பிடிப்பார். இம்மை பொழுதுதான். அதனால் உங்களை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர். கைவிட்டுட்டாரோ மறந்துட்டாரோன்னு நினைக்காதுங்க. உங்களை எப்படி அவர் கைவிடுவார், உங்களை எப்படி மறப்பார்? சூழ்நிலை அப்படி தெரியும். நீங்கள் இயேசுவே நீ கூப்பிடுங்க போதும். கூப்பிட்றீங்களா? இயேசுவே இந்த ரட்சியும், இயேசுவே இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும், இயேசுவே இந்த சூழ்நிலை மாற்றி தாரும். நீர் என்னை கைவிடவும் இல்லை, என்னை மறக்கவும் இல்லை. இமைப்பொழுது கைவிடப்பட்ட மாதிரி சூழ்நிலை, ஆனாலும் என் மேலே உருக்கமான இரக்கத்தால் சேர்த்து கொண்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.